பெரும் ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நமது நாடு பெண்களை அதிகம் போற்றுகிற நாடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு சம்பவங்களும் தலைநகர் டெல்லியிலிருந்து தமிழகத்தின் குக்கிராமங்கள் வரை அதிகமாக நடக்குது. அண்மை காலமாக பாலியல் ரீதியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கு. மிக குறிப்பாக கோவையில் சூலூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவி வீட்டை விட்டு வெளியே விளையாட போயிருக்கிறார். அந்த சிறுமிக்கு நேர்ந்த துயரம் தமிழகத்திற்கே தலைக்குனிவு, அவமானம். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகமாக நாம் அனைவருமே இத்தகைய சம்பவங்களுக்கு பொறுப்பேற்கணும். இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு காரணம் என கோவை சூலூர் சம்பவத்தோட பாலியல் ரீதியான வல்லுறவு நிகழ்வுகள் முற்று பெறலை. பார்த்தா அதற்கு அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்குது. 60 வயது மூதாட்டிக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஒட்டுமொத்தமாக நாம் அரசை மாத்திரமே குறை சொல்லிவிட முடியாது. நம்முடைய அரசமைப்பு சட்டமுறை ரொம்ப பலவீனமா இருக்கு. பெண்களை பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு ஆளாக்கி விட்டு சிறைக்கு செல்லக்கூடியவர்கள் வெகு சுலபமா ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க, சாட்சிகளை கலைச்சிடுறாங்க, தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி தப்பித்து விடுகிறார்கள். சட்டங்களினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சிடுறாங்க. இவ்வளவு எதுக்கு? சிறுமிகளை பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு ஆளாக்கி கொலை செய்துவிட்டு அவர்கள் இன்றைக்கு சுதந்திரமா சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு சட்டமுறைகள் கடுமையாக்கப்படும். இத்தகைய குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்கும்போது அரசியல்வாதிகள் இருந்து சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடிய பொதுமக்கள் வரையிலே எல்லோரும் கேட்பது என்ன? அரபு நாட்டில் வழங்கப்படுற சட்டம் இங்கே வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அரபு நாட்டில் என்ன சட்டம்? அரபு நாட்டு சட்டம் என்றால் அது அரபு நாடு அவர்களாக ஏற்றிக்கொண்ட சட்டம் இல்லை, குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். உயிருக்கு உயிர். ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு ஆளாக்கி அவனை கொலை செய்து விட்டால் அவனுக்கு, அந்த கொலை குற்றவாளிக்கு எந்த கருணையும் காட்டக்கூடாது, அவர்களுக்கு தூக்கில் ஏற்ற வேண்டும். அதுதான் சரியான சட்டம் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுதான் மனித குலம் தலைப்பதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏற்றது. அதே போல நம்ம நாட்டில் பெண்களை பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு ஆளாக்கி விட்டு உள்ள போனா அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்கூடாது, வாழ்நாள் சிறை என்கிற அளவுல கடுமையான சட்டம் கடைபிடிக்கப்படணும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு முறைகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நிலவினால்தான் குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படும். அச்சம் இல்லை, குற்றவாளிகள் சுதந்திரமா இருக்கிறான். நம்ம எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் உள்ள போயிட்டு வெளியே வரலாம், சட்ட அமைப்பு முறை பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சட்டங்களை கடுமையாக்கணும். பாலுணர்வை தூண்டக்கூடிய வகையிலான சூழல்கள் தமிழகத்தில் அதிகமா இருக்கு. போதற்கு தெருவுக்கு தெருவு போதைகள், கஞ்சா பொருட்கள் கிடைக்கிறது, போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது. அரசே மதுபான கடைகள்